இப்போ மட்டனை வேக வச்சுக்கலாம். குக்கரை சூடு பண்ணிட்டு நிறைய எண்ணெய் ஊற்ற வேண்டாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய். நான் வந்து இன்னைக்கு 3/4 கிலோ அளவுக்கு மட்டன் எடுத்திருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் போதும். கருவேப்பிலை ஒரு 2-3, மஞ்சத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன், வரமிளகா ஒரு 2, கொஞ்சமாக உப்பு, கல்லுப்பு, லைட்டாக தாளிச்சுக்கலாம். இப்போ இதில் தேவையான அளவு மட்டன் சேர்த்துக்கலாம். நான் வந்து 3/4 கிலோ கிட்ட மட்டன் எடுத்து வச்சுருக்கேன். கொழுப்பும் சேர்ந்து தான் இருக்குது இதில் கொஞ்சம். இப்போ இதை வந்து அப்படியே வந்து குக் பண்ணக்கூடாது. விசில் விடுறது அப்படின்னாலும் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம குக் பண்ணிடணும். ஒரு 2-3 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா குக் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா வேக விடலாம். அதாவது தண்ணி விடணும், கொஞ்சம் தண்ணி விடுற ஸ்டேஜ் வரைக்கும் குக் பண்ணுங்கள். அவ்வளோதான், நல்லா தண்ணி விட ஆரம்பிச்சிருச்சுங்க பாருங்கள். 1/2 கப் தண்ணி, கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் இல்லை ஒரு 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணலாம். அவ்வளோதான், மூடி போட்டுடலாம். 5லேருந்து 6 விசில் விடலாம். அவ்வளோதான், மட்டன் வெந்துருச்சு, ப்ரெஷர் அடங்கிட்டு இருக்கு. இன்பிட்வீனில் வந்து நம்ம மசாலா ரெடி பண்ணிடலாம் மட்டன் சுக்காக்கு. இப்போ என்னென்ன மசாலா எடுத்திருக்கேன் அப்படின்னா, ட்ரை ரோஸ்ட் தான் பண்ணணும். வரமல்லி 1 டீஸ்பூன், இது பார்த்தீங்கன்னா ஒரு டீஸ்பூனுக்கு கொஞ்சம் அதிகமாக பெப்பர்கார்ன், அதாவது முழு மிளகு, அதுக்கப்புறம் சின்ன துண்டு பட்டை, 2 கிராம்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், 3/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, ஒரு 4-5 கருவேப்பிலை. இப்போ இது எல்லாத்தையுமே ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ஒரு 4-5 மிளகா, வரமிளகா. இப்போ இதை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம வேற எந்த மசாலாவும் யூஸ் பண்ண போறது இல்லை, அதனால 5 வரமிளகா போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா காரத்துக்கு தகுந்த மாதிரி கம்மி பண்ணிக்கோங்க. இதுல பெப்பரும் பார்த்தீங்கன்னா நல்ல காரம் தரும், அதனால இந்த மசாலாவே போதும், எக்ஸ்ட்ராவா எதுவும் ஆட் பண்ண தேவையில்லை. அவ்வளோதான், நல்லா வறுபட்டுருச்சு. லைட்டா ஒரு ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இது பார்த்தீங்கன்னா நல்லா அரைப்படவே இல்லை, மைய இல்லை, அதனால ஒரு 4-5 கூட இல்லை, ஒரு 2-3 சின்ன வெங்காயத்தை போடுறேன். இப்போ வந்து நல்லா அரைப்படும், அரைச்சிக்கலாம். அவ்வளோதான், மைய அரைச்சாச்சு. இப்போ வந்து சைடில் வச்சுட்டு தாளிச்சு விட்டுலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய், 1 டீஸ்பூன் நெய், இப்போ கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம், ஏன்னா நல்லா சூடாயிடுச்சு. இப்போ சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன், ஒரு 25-30 வெங்காயம் இருக்கும், அதை சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் தான் நல்ல டேஸ்ட் கொடுக்கும், அதனால நிறையவே சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு பிடிக்காதுன்னா பிளைன் சுக்காவும் செய்யலாம், சின்ன வெங்காயத்தை ஸ்கிப் பண்ணிடலாம். அவ்வளோதான், வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், இஞ்சி பூண்டோட பச்சை வாசனையும் போயிடுச்சு. இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சிருந்த மசாலா சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சிருந்த மட்டன் பிராத்தை சேர்த்துக்கலாம். நான் வந்து மட்டனை தனியாகவும் மட்டன் வேக வச்ச தண்ணியை தனியாகவும் எடுத்து வச்சிருந்தேன். இது நிறைய இருக்கு, இதுல கொஞ்சமா சேர்த்துக்கலாம். இப்போ வந்து திக்கா ஓரளவு குக் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான், நல்ல திக்காய். இங்க பாருங்க, எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம மட்டன் சேர்த்துட்டு நல்லா சுண்ட விட்டுறலாம். வேக வச்ச மட்டனை சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், அடுப்பில் சிம்மில் வச்சுட்டு மூடி போட்டு ஒரு 5-10 நிமிஷம் அப்படியே விட்டுறலாம். அவ்வளோதான், நம்மளோட மட்டன் சுக்கா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். அவ்வளோதான், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. எண்ணெய் பாருங்கள், ஊற்றின எல்லா எண்ணெயும் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இத்தனைக்கு நம்ம அவ்வளோ எண்ணெய் ஊற்றலை, இங்கே பாருங்கள் எவ்வளோ எண்ணெய் பிரிஞ்சு வந்துருக்குன்னு. அவ்வளோதான், ஃபைனலாக கொஞ்சம் மல்லி இலை போட்டு இறக்கிட வேண்டியதுதான். அவ்வளோதான், ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான். அவ்வளோதான், நம்மளோட மட்டன் சுக்கா ரெடி. இதோட இது ஒரு 10 டைம் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஃபைனலாக இது ரெடிங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சமைச்சதெல்லாம் எடுத்து வச்சுட்டேன். இதில் பார்த்தீங்கன்னா பிரியாணி இருக்குது, எவ்வளோ உதிரியாக சூப்பராக இருக்குது பாருங்கள்.
இதுவும் பார்த்திங்கன்னா இந்த கொத்தமல்லி புதினாலாம் அரைச்சி செய்வேன் இல்லையா, அந்த மாதிரி தான் செஞ்சேன். சூப்பராக இருக்குது. அடுத்து இதில் ஒன்றும் இல்லை, ஆக்சுவலி வந்து நான் இருக்குன்னு நினச்சி தான் ஓப்பன் பண்ணிட்டேன். இதில் பார்த்திங்கன்னா மட்டன் சுக்கா போடணும். மட்டன் சுக்கா இங்கேயே தான் இருக்குது, அடுப்புலேயே இருக்குது. நல்லா வந்துட்டு இன்னும் வரல கெஸ்ட்டு, வந்ததுக்கப்புறம் சூடு பண்ணிவிட்டு அதில் போட்டுக்கலான்னு சொல்லிட்டு அப்படியே வச்சுருக்கேன். ஸோ இது எம்டியாக இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா முட்டை, இதில் ரசம், அடுத்து ஒயிட் ரைஸ். இது ஒயிட் ரைஸ். ஆக்சுவலாக என்கிட்ட சின்ன ஹாட் பாக்ஸ் தான் இருக்குது, அதனால் வந்துட்டு 2 போட்டு வச்சுருக்கோம். அதுக்கப்புறமா நம்ம செஞ்ச பால்கோவா ஆல்ரெடி பாதி காலி ஆயிடுச்சு. ஓகே, ஸோ இதெல்லாம் தான் வந்து நம்ம இன்றைக்கி ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். எல்லாருக்கும் சர்வ் பண்ணும்போது உங்களுக்கு காமிக்கிறேன். சுதிக்ஷா என்ன பண்ற? கோழி சத்தம் போட்டுருச்சா?